அதற்கு இந்த கேரள அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிடிஆர் அனுப்புறாங்க. இவ்வளவு போறீங்களே, செண்பகவல்லி அணையை பத்தி தம்பி பேசிட்டு வாப்பான்னு வாயை திறந்து வாயில் என கொழுக்கட்டையா முதலமைச்சர் அவர்களே? செண்பகவல்லி அணை விவகாரத்தில் வாய் திறக்காத முதல்வர் ஸ்டாலின் வாயில் கொழுக்கட்டை வைத்து உள்ளாரா என ஆவேசமாக பாஜக கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பிடிஆர் அண்ணன் நாளைக்கு கேரளா போறார். எதுக்குன்னா, மோடி அரசு தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடத்த போறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வரப்போகின்ற எம்பியை குறைக்க போறாங்க. அதனால நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடணும். இல்லாத ஒரு புலியை இவரே ஒரு தெருநாயை குடிச்சிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு 2 கோடு போட்டு புலின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை வேற போட்டு வச்சிருக்காரு. அதற்கு இந்த கேரள அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிடிஆர் அனுப்புறாங்க. இவ்வளவு போறீங்களே, செண்பகவல்லி அணையை பத்தி தம்பி பேசிட்டு வாப்பான்னு வாயை திறந்து வாயில் என கொழுக்கட்டையா முதலமைச்சர் அவர்களே? 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கிறீங்க. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி பயன்பெறும், தென்காசி பயன்பெறும். 1 லட்சம் ஏக்கர் இங்கே தண்ணீர் பாசன வசதி, 47% இங்க விவசாய நிலத்துக்கு தண்ணி இல்லைங்க. அதை பத்தி பேச மாட்டோம். இதுதாங்க ஐயா இந்த எலெக்ஷன்ல நம்ம பேச வேண்டியது. நீங்கள் கொடுக்க வேண்டிய தீர்ப்பு தாங்க ஐயா. உங்க தீர்ப்பு வேற எதுவுமே இல்லை. இதுக்கு தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். இரட்டை குல திட்டத்தை சொல்லிட்டு போனீங்க, செய்யல. செண்பகவல்லி அணை திட்டத்தை சொல்லிட்டு போனீங்க, செய்யல. உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்கிறாங்க. இவர் அக்கா டக்கருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, உங்க எம்பி. அவங்க பாராளுமன்றத்தில் அவங்க பேசினதெல்லாம் கேளுங்க. தென்காசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி அக்கா ராணி ஸ்ரீகுமார் 23 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 23 கேள்வி பாராளுமன்றத்தில். சரி, ஏதாவது நம்ம ஆனந்தன் ஐயாசாமி சகோதரர் சொன்னார் வேலை வாய்ப்பு இல்லை, அதை பத்தி கேள்வி கேட்டாங்களா? இல்ல. விவசாய பிரச்சனை இல்ல. இந்தியாவிலே சூனியம் வைக்கிற பழக்கம் அதிகமாயிருச்சு. மத்திய சூனியம் வைக்கிறவங்க பாக்குறதா நம்ம வேலை, மோடி ஐயா வேலையா? யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலே சூனியம் வைக்கின்ற பழக்கம் அதிகமாகிவிட்டது. மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தீங்க. இவங்க அதை விட இன்னொன்னு, திமுக காரங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவா, நமக்கு அன்னைக்கு புரியாதுங்க, 1 மாசம் கழிச்சு தான் புரியும். இவங்க பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க, செண்பகவல்லி அணையை சரி செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? பாருங்க, டேமுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.